இவ்வாறு போனால் 2028ஆம் ஆண்டிற்குள் கடனை திருப்பிச் செலுத்த முடியாது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது பெரும் சவாலாக அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையில் புதிய கடன் மறுசீரமைப்பின் கீழ் புதிய நிபந்தனைகளுடன் கூடிய சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்று கூறப்பட்டிருந்தாலும் அது முன்னெடுக்கப்பட மாட்டாது. முந்தைய அரசாங்கத்தின் இணக்கப்பாடு அதே வடிவத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுபோன்ற இன்னும் பல விடயங்கள் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்னும் கொள்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மின்சார கட்டணத்தை 33% குறைப்போம். 9,000 ரூபாய் கட்டணத்தை 6,000 ரூபாவாகவும் 3,000 ரூபாய் கட்டணத்தை 2,000ஆகவும் குறைத்து நிவாரணம் வழங்குவதாக சொன்னாலும் அது எதுவும் நடக்கவில்லை. மின்சார கட்டணத்தை 15% குறைத்தனர். இப்போது மீண்டும் 6.8% மின்சார கட்டணத்தை அதிகரிக்கப் போகின்றனர். செலவுகளை சரியாக கணக்கிடாமலே இவ்வாறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் 159 பெரும்பான்மையை வைத்துக் கொண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்திற்கு ஆடுவது ஏன் என்பதில் எமக்கு பிரச்சினை காணப்படுகின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்திற்கு ஆடாமல் மாற்றத்தை வேண்டியே தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து பெரும் மக்கள் ஆணையை பெற்று தந்தனர். 2028ஆம் ஆண்டு முதல் $5 பில்லியன் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். நமது நாட்டின் முதலீட்டு சூழலில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் கூறுகிறது. கொள்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவது, நிறுவன மற்றும் அதிகாரிகள் மற்றும் அதிகாரத்துவ தோல்வி, ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் தொடர்பில் முன்கூட்டியே கணிக்க இயலாமை, வெளிப்படை தன்மையில் காணப்படும் பிரச்சினைகள், கட்டமைப்பு சார் பிரச்சினைகள், அரசு நிறுவனங்கள் தொடர்பான பாரதூரமான பிரச்சினைகள் என குறிப்பிட்டு முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்குவதில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஒரு வீட்டரகின் பண்டங்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல், வேலைவாய்ப்பு உருவாக்கும் பலவீனமான மட்டத்தில் காணப்படுகின்றன. ஊட்டச்சத்து குறைபாடு உயர் மட்டத்தில் காணப்படுகிறது. உணவு பண்டங்களின் விலைகள் அதிகரித்து காணப்படுகின்றன என்று உலக வங்கி கூறுகிறது. செல்வந்த குடும்பங்களை விட வறிய குடும்பங்கள் 3 மடங்கு அதிகமாக உணவுக்காக செலவிடுகின்றன. வறுமை கோட்டிற்கு உள்ளேயும் அதற்கு அண்மித்த நிலையில் ஏராளமான மக்களும் காணப்படுகின்றனர் என்று உலக வங்கி குறிப்பிடும் போது, நமது நாட்டில் 50% ஏழ்மை நிலையை அடைந்துள்ளனர் என்று ஏழ்மை அளவீட்டுக்கான மத்திய நிலையம் குறிப்பிடுகிறது. 2028இல் நாடு எப்படி கடனை திருப்பிச் செலுத்தப் போகிறது? இத்தகைய சூழ்நிலைக்கு மத்தியில் நமது நாடு திருப்திப்படக்கூடிய நேரடி அந்நிய முதலீட்டை பெறுகிறதா, புதிய தொழில் முறைகளை உருவாக்குகிறதா, வேலையின்மை விகிதத்தை குறைக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார்.